ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நான் 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி பருப்பு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு நல்லா வெந்து வரணும். பருப்பு இந்த அளவுக்கு வெந்தோடனே நான் ஒரு கட்டு அளவுக்கு கீரையை க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் வேக ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரை சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மத்துக்கட்டை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்காக தாளிக்கிற தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கீரை கடையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.